அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் திருப்தி இல்லை என விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காவலர் கையை முறித்து வன்முறை சம்பவத்தில் தாவேக நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும், தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடப்பட்டுள்ளதாக அரசு கூறும் நிலையில் ஒரு கடை கூட மூடவில்லை என தகவல் வெளியாகியிருப்பதாக பிரேமலதா குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுவோர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் திருப்தி இல்லை என விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும், காவலர் கையை முறித்து வன்முறை சம்பவத்தில் தாவேக நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடப்பட்டுள்ளதாக அரசு கூறும் நிலையில் ஒரு கடை கூட மூடப்படவில்லை என தகவல் கிடைத்திருப்பதாக பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுவோர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்.